பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம நண்பர்கிட்ட கேட்போம். ஒரு கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்ச உண்மையே கொடுத்து வச்சோ எல்லா சமையலும் பிரம்மாண்டமாக வந்துடுறாப்புல. நம்ம நிறாணி பார்த்துக்கலையே அப்படியே மனமாக மணக்குங்க. அந்த மாதிரி மனம் அப்படியே இப்போவே சாப்பிட்லாம் போல தோணுது. அப்படியே இந்த மாதிரி மணக்குது பாருங்க. மசாலா கலவை எப்படி. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான பொருள் வெங்காயம். இருங்காலு நான் சொல்கிறேன். வெங்காயம் 1 கிலோ பிரியாணி போகிறோம், 1/2 கிலோ வெங்காயம் வெட்டுறோம். கம்மு நிறாணி 1/2 கிலோ 1/4 கிலோ 1/2 கிலோ தக்காளிங்க. தேவையான பொருள் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, புதினா 10 ரூபாய்க்கு, கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, அதில் 2 அந்த அரிசி கிலோ குத்தி வச்சுருந்து எங்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன, அந்த பட்டை வகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அதெல்லாம் அதிகமாக போடாதீங்க, காசுலாம் வாங்கி போயிடும். அடுத்து வந்து இந்த சில்லி, அதான் லாஸ்ட்டாக காட்டலாம்டா, வெயிட்டாக இருக்குடா. இந்த இருக்கா பட்டை வகைகள், இதுதான் பட்டை வகைகள். இப்படியே இருந்தால் கவுந்து போயிருங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? இதுதான் பட்டைகள். முக்கியமாக இந்த பட்டை போடணும். வந்து இங்கே இந்த ஸ்டார் பட்டை போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் வாங்க கையில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் நல்லா மணமாக இருக்குங்க அது. அடுத்து இந்த காஷ்மீர் சில்லி போடுறோம். அதான் நல்லா காரமாக இருக்கும். வெளியில் வாங்கிட்டு வந்தாங்க. காரமாக இருக்காது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரியாணி மசாலாங்க. இதை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா கிடைக்கும். அடுத்து என்னென்னா தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க. இதில் வந்து 1 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் 1/2 கிலோ யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு 1/2 கிலோ இதுக்கு யூஸ் வச்சுருக்கேன். நாங்கள் வச்சுருக்கோம் தயிர் வெங்காயத்துக்கு. அடுத்து வந்து முட்டை, அவிச்ச முட்டை அவிக்கிறதுக்கு வச்சுருக்கோம்கோ. அடுத்து என்ன தேவையான பொருள்னால் எண்ணெய், அவ்வளோதான். எண்ணெயை போட்டு கறியெல்லாம் இங்கே அலசி வச்சுருக்காங்க. நான் இந்த இருக்கு பாருங்கள் கறி, இதுக்கு தான் கறி. 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ வெங்காயம் தக்காளி. ஓகேவா? அரிசி 1 கிலோ. அதான் 1 கிலோ அரிசின்னா அப்புறம் என்ன, பூண்டை குத்துறோம். பாரம்பரிய முறையில் குத்துறோம். இப்படி குத்தி தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். ஏன் என்ன ஊத்துறீங்க சொல்லுங்க. மேல என்ன ஊத்துறீங்களா? ஊத்துங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ப்ரோ பிரியாணி செஞ்சீங்க சொல்றா? ஃபர்ஸ்ட் டைமா? சரி சரி. இந்த பக்கோடாலாம் கடையில் வைப்பாங்க. இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம்னா பக்கோடா ரெடி. வேறு எதுவுமே இல்லை. இதில் நிறைய வெரைட்டியாக பண்ணலாங்க. இந்த முட்டை எடுக்கிறிய, மாவில் போட்டு கிண்டுறியா, மறுபடியும் எண்ணெயில் போட்டு இது பண்ணுறீங்க. இதை பாருங்க, லைட் ப்ரௌனில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு 4 கிண்டிக்குவாங்க. இதாங்க ப்ரௌனு. இதை கருப்புனா கருகுனது. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுறாங்க. பச்சை மிளகாலாம் உடச்சி போடணும். போடையில் ஒரு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி தெரிக்குது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே கூட ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை போட்டு நச்சு. ஏன்னா ஒத்துங்களேன், அப்படியே காரமாக இருக்கும். காரம் சாப்பிடாத ஆள் நிற்க வேணாம். காரம் சாப்பிட்ற ஆள் மட்டும் நச்சுக்கிட்டா போகும். சின்ன வெங்காயத்தை ஒரு இது இருக்குங்க காரத்துக்கு போடுறது. அந்த நெஞ்சு சளி, நெஞ்சு அடைப்பு எல்லாமே சரியாக போயிடும். பிரியாணி என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போகலாம். வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும் பிரியாணி. நல்லா செவன் இருக்கு. போதும். நாக்குக்குள்ள வைக்கிறதா இல்லையா? பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஆச்சி. பிரியாணி மசாலா லைட்டாக போடுறோம், ரொம்ப போட வேணாம்.
சும்மா அந்த ஸ்மெல்லுக்காக லைட்டாக சாறு மாதிரி கொட்டணும். தக்காளி போட போகிறோம். டேக் 1 டேக் 2 டேக். உள்ள ஒளி ஓட்ட தெரியுதா? அதுக்கு ஏதோ துண்டு தொடச்சிட்டு விட்றேன். அழகாக ஹீட் பண்ணுறாரு. ஒளி ஓட்ட நிமிஷம் தொடங்கிறான். கட்டிக்க போகிறோம் கொடுத்து வச்ச உண்மையிலே கொடுத்து வச்சோ எல்லா சமையலும் பிரம்மாண்டமாக வந்துடுறாப்புல. பொண்டாட்டி கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது நிலமையோட வரலாம். சொன்னேன் யாருக்கு தெரியும் என்ன தண்ணி 10 டம்ளர் தண்ணி. 10 டம்ளர்னா லிட்டர் கணக்கில் சொல்லுங்க. லிட்டர் கணக்குலாம் எனக்கு தெரியாதுங்க. தண்ணி கொதிச்சாக்கில் கறி எடுத்து போட்டுருணும். தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் கறி போடுறோம். டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். உப்பு போட்டுட்டு நார்மலாக போட்டு உப்பு வந்து நார்மலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட போறியா? ஏய் இதெல்லாம் காட்டாத. நெய் ஊத்தாம பிரியாணி தான் எப்படி நெய் ஊத்தாம சொன்னீங்களா? சொல்லியாச்சு. இங்கே தானே கடை சொன்னீங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு பிரியாணி பாருங்க வேற லெவலில் வந்துருங்க. தண்ணி போட்டு வேற லெவலில் கேசரி பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தப்புடா. கேசரி பொருள் கேசரி பொருள் போடாதனால கலர் இல்லை. கேசரி போடணும் தானே சொன்னாங்க. இந்த அளவு தான் இருக்கும் பிரியாணி கலர். வேற கலர் பொடியாச்சும் வாங்கிட்டு போடணும் தானே. கோலப்பொடி வெளியில் போட்டிருக்கா, எடுத்துட்டு வரியா? போடுவோம். அதில் கறி இருக்கா பாரு. கறி இங்கே பாருங்க மேலாப்புல இருக்கு. நல்லா கறி இல்லை கறி இல்லை, கறி கறி தீஞ்சு போயிருக்கா பாரு. வெந்திருக்கான்னு கறியை பார்ப்போம். அற்புதமாக இருந்திருக்குங்க, அருமையாக இருந்திருக்கு. பாருங்க வெந்து வெந்து இந்த கடையில் பாருங்க. பிரபா 10 டைம் வெரைட்டிக்கானையா பிரியாணி. வேற லெவலுங்க. உண்மையிலே வேற லெவல். அப்படியே காரத்துலேருந்து பிரியாணி டேஸ்ட்லேருந்து வேற லெவலில் வந்துருக்கு. சொர்க்கத்துக்கே போனோம் அது மாதிரி இருக்குது. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே டேக். ஓகே ஓகே டேக். கட் பண்ணுறா வேணாமா? பாருங்க பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். நீனே ஒரு பைத்தியண்டா நீ.